வணக்கத்துக்கு முன்னாடி நன்றி சொல்ல வச்சிடாதீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் திருச்சி. ஒன்று, இந்த படத்தினால கண்டிப்பாக நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் படித்த நம்ம சிவகார்த்திகேயனுக்காக ரொம்ப பெருமையாக இருக்குது அவருக்காக எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு படத்தில் நடிச்சுட்டு இந்த ஊரை தேடி வந்து நான் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணணுன்னு சொல்லி அவர் வந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் எங்களையும் கூட கூட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு அழகான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை நம்ம ஆல்ரெடி சென்னையில் பண்ணியிருக்கோம். ஒரு மாபெரும் ஒரு விழாவாக இருந்துச்சு. அதில் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். அதே மாதிரி ஒரு விழா திருப்பி பண்ணோன்ற அவசியமே இல்லை. ஆனால் திருச்சி மக்களுக்காக பண்ண டான் பிக்சர்ஸ்க்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் நன்றி. அண்ட் இந்த ஒரு அழகான ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை பொங்கல் வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுடைய வீடியோஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பியாக இந்த ஒரு பிரம்மாண்டத்தை ரசிங்க. நான் படத்தையும் சொல்கிறேன், அதே மாதிரி இந்த ஒரு அழகான இந்த இவெண்ட்டையும் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், திருச்சியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் என்னென்னா, எங்கள் அம்மா வளர்ந்த ஒரு திருச்சி. நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து நிறைய நல்ல குணங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எல்லாமே இந்த வளர்ப்பில் வந்தது தான். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் கிரேட் பீப்புள் இன்டு திஸ் வேர்ல்ட். ரொம்ப சந்தோஷம் திருச்சி வந்தது. கண்டிப்பாக திருப்பி வரணும்னு தோணுது. நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் திருப்பி வருவோம். சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வருவோம்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன். அண்ட் என்னுடைய ஒரு புது அவதாராக இருக்கும் கண்டிப்பாக பராசக்தி படத்தில் பாருங்கள். எல்லாரும் நடித்தவங்க எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிவா உள்பட அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், பயங்கரமாக வரும் சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது எப்படி இருக்கும் என்னன்ற ஒரு கவலை இருந்துச்சு எனக்கு. அது இப்போ இல்லை. நீங்களும் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த படம் சாதாரண ஒரு பொருட்செலவுலையோ எடுக்க முடியாது. அது ப்ரொடியூசர் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு லொக்கேஷனில், ஒரு நாள் கரியில் படுத்துருப்போம், ஒரு நாள் ட்ரெயின் மேலே சண்டை போட்டுட்ருப்போம், ஒரு நாள் எங்கேயோ ஸ்ரீலங்காவில் தொங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஷூட் பண்ணோம். ஆனால் அந்த அலுப்பு தெரியாமல் டைரக்டர் சுதா கோங்கரா மேம் எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த படத்துக்காக இது நீங்கள் பண்ணுங்கன்னு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்து எங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ரவி கே சந்திரன் சார் சினிமாட்டோகிராஃபர். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு நடுவில். அவருக்கு ஷூட்டிங் அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாரம் இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி இந்த படத்தை விடக்கூடாதுன்னு திருப்பி பண்ணார். ஸோ ஒரு படத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது. எல்லாரும் அந்த உழைப்பை போட்டிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தணும்ன்ற ஆசையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மிக சிறப்பாக வந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் அது உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியும். அண்ட் ஜிவி பிரகாஷோட 100வது படம், இப்படி ஒரு படம். சிவாவுடைய 25வது படம், இப்படி ஒரு படம். அண்ட் இதில் ஸ்ரீலீலா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க தமிழில், அதுக்கு இப்படி ஒரு படம். அண்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் புது காம்போவாக இது இருக்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதர்வா நான் யாருக்காவது என்ன ரொமான்டிக் ஹீரோன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கொடுத்த டைட்டில் தான் அது. அதனால தைரியமாக சொல்கிறேன். எனக்கு அப்புறம் யாருக்காவது நான் இவர் தான் அடுத்த ரொமான்டிக் ஹீரோ தமிழ் சினிமாலன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அதர்வாவுக்கு தான் இருக்கும். நானும் அவருடைய ஒவ்வொரு படங்களையும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் அதர்வா. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்கும். இந்த ஒரு டீம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம்.
அதை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் ஜனவரி 10 அது வெளிவரும். தேட்டரில் போய் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே கேள்வி தான் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ட்ரெய்லரில் லாஸ்ட் கட் எங்களுக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல சார். உங்களை பார்க்குறதா, எஸ்கேனாவை பார்க்குறதா, உங்களை பார்க்குறதா, எங்களுக்கு அந்த மாதிரி ஃபயராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 2 பேரும் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு மானிட்டரில் பார்த்த மொமெண்ட்டோ, இல்லை 2 பேரும் ஃபஸ்ட்டு சீன் நடித்து முடிச்சுட்டு 2 பேரும் சில வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பற்றி ஷேர் பண்ணலாமா சார்? அதான் எல்லாரும் மேட்ச் ஆகுறவங்களான்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸாக நடித்தா மேட்ச் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இதில் மேட்சே ஆகக்கூடாது. 2 பேரும் 2 துருவங்களாக தெரியணும். ஸோ அப்படி தெரிகிறவங்க தான் முதல்ல மானிட்டரில் போய் பார்த்தோம். சம்மந்தமே இல்லை. அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நான் ஒரு மாதிரி இருந்தேன். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி, என் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி. கதைக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அந்த விதத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். வில்லனா ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறீங்க. அந்த சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல சார், அது மானிட்டரை தாண்டி இப்போ நீங்கள் டப்பிங் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எப்படி இருக்குது சார்? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த படம் பண்ணது, ஒரு ஆண்டகனிஸ்டாக ப்ளே பண்ணது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே எனக்கு இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இல்லைன்னா தூக்கமே வராது நைட் எனக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு என்னுடைய நடிப்பில் இருக்குது. அது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு கிடையாது. என் ஸ்கில் ஒன்று தான். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்கில்லை நான் ஒழுங்காக பண்ணேன் நம்பினா தான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரேமில் என்னுடைய இல்லைன்னா டைரக்டர் ஓகேயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால நானும் சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணேன். அண்ட் இதோட கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் எல்லோரும் பார்த்து சொன்னால் தான் எனக்கு வரும். சூப்பர் சார். தேங்க்யூ. உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். வெயிட்டிங்லேயே வெளியே இருக்குது சார்.